அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் எட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதிகள் வருகின்ற பொழுதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகளில் ஒன்றான பொருளாதார கடமையாக இருக்கிற ஜக்காத்தை பற்றிய பல்வேறு சந்தேகங்களும் விளக்கங்களும் அவ்வப்போது கேட்கப்படுவதும் அதற்கான தெளிவுகள் வழங்கப்படுவதும் வழமையாக இருந்து வருவதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பல்வேறு சகோதரர்கள் ஜக்காத்து சம்பந்தமாக கேள்வி எழுப்பி இருப்பதின் அடிப்படையில் இன்று அது சம்பந்தமான சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிற இறைவன் மனிதர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லோரையும் எல்லா நிலையிலேயும் அல்லாஹ் தஆலா சமமாக படைக்கவில்லை. தோற்றத்திலேயும், நிறத்திலேயும், திறமைகளிலேயும், பொருளாதார நிலைகளிலும் என்று பல்வேறு விஷயங்களில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் மனித இனத்திற்கு மத்தியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு என்பது நம்முடைய இதயத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. மற்ற விஷயங்களை ஒருவருக்கொருவர் பார்க்கிறார்களோ இல்லையோ, பொருளாதார ரீதியில் அவரோடு இவரை ஒப்பிட்டு பார்ப்பது, நம்மோடு பிறரை ஒப்பிட்டு பார்ப்பது என்ற நிலை எல்லோரிடத்திலேயும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான அந்த ஏற்றத்தாழ்வுகளோடு மனிதர்களை படைத்திருப்பதினால் என்ன சொல்லுகிறான் என்றால், வசதி படைத்தவர்களை பார்த்து இறைவன் பேசுகின்ற போது, ஓ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எங்கெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தை செலவழியுங்கள் என்றோ, அல்லது மூமீன்கள் இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை செலவழிப்பார்கள் என்றோ அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இடங்களிலெல்லாம் ஓ மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்ற வார்த்தையை திருக்குரான் முழுவதும் அல்லாஹ் பயன்படுத்துறதை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், பொருளாதாரம் ஒருவரிடத்திலே அதிகமாக இருக்கிறது, இன்னொருவரிடத்திலே குறைவாக இருக்கிறது என்றால், இந்த பொருளாதார வளத்தை வழங்கி இருப்பது நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். ஏதோ உங்களுடைய சொந்த பணத்தை செலவழிக்கின்ற அந்த உணர்வு கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நம்மின் மூலமாக பிறருக்கு கொடுக்க வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்படித்தானே? எதுவுமே நம்முடைய முயற்சியை கொண்டு இந்த உலகத்துல நடக்கிறதில்லை. முயற்சி என்பது ஒரு வெளிப்படையான காரணம். நம்மிடத்தில் இருக்கின்ற திறமை என்பது வெளிரங்கமான ஒரு காரணம். ஆனால் அது மட்டும் நம்முடைய பொருளாதார வளத்திற்கு காரணம் அல்ல என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஒரே குடும்பத்திலே பிறந்த அண்ணன் தம்பிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள்.
ஒரே ஆசிரியரிடம் பாடம் படிக்கின்ற மாணவர்களுடைய திறமைகள் வேறுபட்டதாக இருக்கிறது. ஒரே மாதிரியாக யாரும் உருவாகுவதில்லை. அது மாதிரிதான் அல்லாஹு தஆலா யாருக்கு பொருளாதாரத்தை கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறார், யாருக்கு சற்று குறைவாக கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு குறைவாக கொடுக்கிறார். ரொம்பவும் கீழுடைய நிலையிலே யாரை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்கள் அந்த இடத்துல வைக்கிறான். இப்போ வசதி படைத்தவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்மின் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுக்க வைத்ததில் கொண்டு நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே என்று அல்லாஹ் செய்திருக்கிற அந்த நியமத்திற்கு நன்றி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவார்கள், அல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிலுஅஃபாயிக்கும். உங்களுக்கு வழங்கப்படுகிற ரிஸ்க்கும் சரி, உங்களுக்கு வழங்கப்படுகிற உதவிகளும் சரி, உங்களில் பலவீனமானவர்களை கொண்டுதான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், உங்களுடைய முயற்சியை கொண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று நினைக்காதீங்க. உங்களுடைய எண்ணத்தை கொண்டு, உங்களுடைய உழைப்பை கொண்டு உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் சொல்லி நீங்க வெளிரங்கமா நினைக்காதீங்க. உங்களுக்கு பொருளாதார வளத்தையும் வெற்றியையும் கொடுப்பது உங்களிலே உள்ள பலவீனமானவர்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு நிறைய வருமானம் வருகிறது என்றால் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்றால், இவருக்கு கீழே பல பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க, பல தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறாங்க, இவரை வச்சு பல குடும்பங்கள் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அதனால இவருக்கு கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அவர் வழியா இந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது. இது எப்படி வருகிறது என்றால், அந்த ஏழைகளுடைய வரக்கத்தினால் இவருக்கு செல்வ வளம் கொளிக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதனால தர்மம் கொடுக்கிறாரு, பொருளாதாரத்தை ஒருத்தர் செலவழிக்கிறாருன்னா அவரினால் பெறப்படுகின்ற அந்த ஏழைகளுடைய பரக்கத்தினால் இவருடைய பொருளாதாரத்தை மேலும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சதகா செய்வதன் மூலமாக பொருளாதாரம் ஒருபோதும் குறையாது. இது நபியினுடைய வார்த்தை, சத்தியமிட்டு சொல்றாங்க. தர்மம் பண்றதுனால, பொருளாதாரத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் ஒருபோதும் குறையாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குறையுதுன்னு சொல்லி, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படி குறையாது. இதுல நீங்க நம்பிக்கை வைங்க. குறையாது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா அதிலே பல்வேறு வழிகளில் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு தர்மமா கொடுக்கிறோம்னா அல்லாஹ் தஆலா பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கிற அளவுக்கு வேறு பல வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்துடுவான். அதனால தர்மம் செஞ்சதின் மூலமா பொருளாதாரம் குறையும் என்று நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்துடைய காலத்திலே வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு உதாரணத்தை பாருங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுலாயிஃபஹு லஹு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அல்லாஹ்விற்கு யார் அழகிய கடன் கொடுக்க முன்வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக பெருக்கி தருவான். இந்த உலகத்துல கடனுக்கு வட்டி வாங்குற அந்த நிலையை நாம பார்க்கிறோம் அல்லவா? அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டி இந்த உலகத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனுக்கு அல்லாஹ் தஆலா அழகிய கடன் என்று பெயர் வச்சிருக்கிறான். அந்த அழகிய கடனை அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தீங்கன்னா அவன் கொடுத்ததை அப்படி திரும்ப தர மாட்டான், அதை பன்மடங்கா பெருக்கி உங்களுக்கு தருவான். மறுமையில் தருவான் என்பது வேறு விஷயம். இந்த உலகத்திலேயே அதற்கான பரக்கத்துக்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுவான் என்ற கருத்துப்பட இந்த வசனம் பேசியவுடன், இந்த வசனம் இறங்கிய அந்த சமயத்தில் ஹதரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அன்சாரி தோழர், மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர், அவர் பெருமானாரிடத்துல வாராரு. வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நம்மிடத்துல கடன் கேட்கிறானா? இன்னல்லாக யுக்ரிலு அலைனா, அல்லாஹ் நம்மிடத்துல கடன் கேட்கிறானா? ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்ப பெருமானார் சொன்னாங்க, ஆமா, அல்லாஹ் உங்களிடத்துல கடன் கேட்கிறான்.
அல்லாஹ் கடன் கேட்கிறான என்ன அர்த்தம்? நீங்க நல்ல வழிகள்ல செலவு செய்யுங்கன்னு சொல்றான். இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன். ஒரு ஏழைக்கு நீங்க தர்மம் செய்றீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க செலவு செய்றீங்கன்னா அது அவங்களுக்கு செய்யற செலவாக அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடனாக அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இந்த வசனத்துல அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வார்த்தை அப்படி வருது. கரது என்றால் கடன் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுக்கிறாரோ என்று கேட்கிறதுனால அவங்க ஆச்சரியமா கேட்கிறாங்க, அல்லாஹ் நம்மிடத்துல கடன் கேட்கானா? அப்ப பெருமானார் விளக்க சொல்றாங்க, அல்லாஹ் கடன் கேட்கான என்ன அர்த்தம்? நல்ல வழிகள்ல உங்களை செலவு செய்ய சொல்றான். அப்படி செலவு செஞ்சீங்கன்னா பன்மடங்கா உங்களுக்கு பெருக்கி தருவான்னு சொன்ன உடனே எதையும் சிந்திக்கவில்லை, யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. பெருமானாருடைய கரங்களை பிடித்து சொன்னார்கள், என்னுடைய இந்த தோட்டம் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்து விடுகிறேன். மிகப்பெரிய ஒரு வளமிக்க ஒரு தோட்டத்தை ஒரு பேரிச்ச மரங்கள் கொண்ட செழிப்பான 600 பேரித்த மரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 600 பேரித்த மரங்கள் கொண்ட செழிப்பான வருமானத்தை தரக்கூடிய அந்த தோட்டத்தை ஒரு கணப்பொழுதில் பெருமானாருடைய கரங்கள்ல கொடுத்து தாரை வார்ப்பதற்கு அவர் முன் வருகிறார். சொல்றாரு, இந்த தோட்டம் இன்னையில இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில நான் தர்மம் செஞ்சிருந்தேன், இது எனக்கு வேண்டாம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறேன், இதை ஏழைகளுக்கு நீங்க பயன்படுத்துங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப பெருமானாரிடத்தில் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு ஹதரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நேரா அந்த தோட்டத்துக்கு வராங்க. அந்த தோட்டத்துல தான் அவங்களுடைய மனைவியும் இருக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைகளும் அங்கதான் இருக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன வீடும் இருந்தது. அந்த வீட்டுக்கு அவ்வப்போது அவங்க வந்து செல்வாங்க. இப்ப அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே தோட்டத்துக்கு உள்ளே கூட அவர்கள் செல்லவில்லை, வெளியிலே நின்று கொண்டு தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள். உம்மு தஹ்தாக, இந்த தோட்டத்திலிருந்து நீங்க வெளியே வந்துருங்க, பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறீங்க அவசரமான்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த தோட்டம் இந்த நிமிடத்திலிருந்து நமக்கு சொந்தமானது இல்ல. எப்ப அவங்க தர்மமா கொடுத்துட்டாங்களோ அப்ப அது அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செய்யப்பட்டது ஆயிருது, அது பொது சொத்தாக போயிருது, ஏழைகளுக்கு சொந்தமானதாயிருது. அதனால இது நமக்கு சொந்தமானதில்ல, நீங்க அதுல இருந்து அந்த மனைவி மக்கள் எல்லாரும் வெளியே வந்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மையாரும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல, எந்த மறுப்பும் பேசாம நீங்க சரியாதான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னு பார்க்கிறோம். வரும்போது கூட அந்த ஹதீஸ்ல வருது, அவர்களுடைய பிள்ளைகள் வாயில 1-2 பேரித்தம்பழத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க, அதை கூட வாயில விரல விட்டு வெளியே எடுத்து அதை அங்க எரிஞ்சிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அது சதக்காவுடைய பொருளாயிருது, அது ஏழைகளுக்காக தர்மம் செய்யப்பட்ட தோட்டம் ஆயிட்டதுனால அந்த நிமிடத்திலிருந்து இது நமக்கு தடுக்கப்பட்டது என்ற அர்த்தத்துல இதை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டோம்னு சொல்லி அபூ தஹ்தா வெளியே வந்தாங்கன்னு பார்க்கிறோமே. இதுவெல்லாம் எந்த சிந்தனையின் அடிப்படையில் சஹாபாக்களுக்கு சாத்தியமானது என்றால், பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதை அல்லாஹ் எந்த வழியில் செலவு செய்ய சொல்கிறானோ அந்த வழியில் செலவழிப்பதுதான் அதற்கான முறை என்ற அந்த கருத்தியலை அவர்கள் விளங்கி வச்சிருந்ததனால அந்த ஒரு வசனம் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை வக்ஃப் செய்வதற்கு காரணமாக இருந்தது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தர்மம் செய்யறது மூலமா உங்களுடைய பொருளாதாரம் குறையாது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, தர்ம சிந்தனை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இனம் புரியாத விதத்தில் பரக்கத்துக்களை செய்து கொண்டே இருப்பார் என்பதை பெருமானார் பல கட்டங்களில் சொல்லி இருக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியை பாருங்க. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் போது மழை வர்ற மாதிரி தெரியுது. அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு மேக கூட்டங்கள் எல்லாம் அந்த பகுதியில சூழ்ந்துகிட்டு மழை வர்ற மாதிரி தெரியுது. இப்ப அந்த மழை வர்ற மாதிரியான சூழலில் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த மேக கூட்டங்களில் இருந்து ஒரு அசரீரி வெளிப்படுகிறது, ஒரு குரல் வெளிப்படுகிறது. என்ன குரல் வெளிப்பட்டது என்றால், ஒரு நபருடைய பெயரை சொல்லி இந்த நபருடைய தோட்டத்திற்கு நீங்கள் நீர் பாய்ச்சுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு குரல் கேட்க பெருமானார் சொல்றாங்க இந்த செய்தியை. அவர் தன்னந்தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல யாருமே
இல்ல. எங்கிருந்தடா இந்த குரல் வருதுன்னு பார்த்தா அது மேல இருந்து வருது. மேக கூட்டங்கள் அணிதிரண்டு இருக்கிறது. அந்த மேக கூட்டங்களுக்கு மத்தியில இருந்து இப்படி ஒரு குரல் கேட்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி அவருடைய தோட்டத்துக்கு நீங்க நீர் பாய்ச்சுங்க என்று அந்த மேகங்களுக்கு உத்தரவிடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க, உடனே இவர் என்ன நடக்குன்னு ஆச்சரியத்தோடு பார்க்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தில் மழை பெய்கிறது. மழை பெய்தவுடன் அந்த இடத்திலே இருந்த கற்கள் நிறைந்த அந்த பகுதியில மழை பொழிந்தவுடன் அதுல பெய்யப்பட்ட அந்த மழை நீர் ஒரு ஓடை வழியாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் இறக்கமான இடத்துக்கு போகுது. எங்கடா இந்த ஓடை போகுதுன்னு அவர் பார்த்தா அந்த ஓடை ஒரு தோட்டத்தோடு போய் சம்பந்தமாகிறார். அந்த சம்பந்தமாக கூடிய இடத்துல ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை பார்த்தா அந்த தோட்டத்திற்கு ஒரு ஏழை மனிதர், ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய தோட்டத்திற்கு தேவையான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு நீர் பாய்ச்சறது, அந்த பூமியை பண்படுத்துறது உள்ளிட்ட அந்த மாதிரியான காரியங்கள்ல அவர் தோட்ட வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஓடைகளில் இருந்து வரக்கூடிய தண்ணி கரெக்டா அவருடைய தோட்டத்துக்கு போய் சேரு. ஆனா அந்த சுத்து வட்டாரத்துல வேற எங்கேயுமே மழை இல்லை. அந்த பகுதியில் மட்டும் மழை பெய்தது. பெய்த மழை கொஞ்சம் கூட வீணாகாமல் அந்த ஓடை வழியாக அவருடைய தோட்டத்துக்கு கரெக்டா போய் சேரு. இத பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. மழை பெய்யுங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு தனி நபருடைய பெயரை சொல்லி அவருடைய தோட்டத்துக்கு இந்த மழை நீர் போற அளவுக்கு மழை பெய்வது ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தண்ணி வந்த வழியிலே போனவங்க அந்த தோட்டத்துக்கு உள்ள வந்துடுறாங்க. பார்த்தா ஒரு விவசாயி நிற்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய பேர் இதுன்னு சொல்லி ஒரு பேரை சொன்ன உடனே அந்த மேக கூட்டங்களில் இருந்து என்ன பேரை இவர் கேட்டாரோ அதே பேர் தான் அவருடைய பேர். இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீங்க நீர் பாய்ச்சுங்கன்னு சொல்லப்பட்டதல்லவா, அந்த பெயரை கொண்ட நபர் அவர் தாங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டவுடன் இப்ப சொல்றாங்க, நான் அந்த மாதிரி இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன், இப்படி ஒரு சப்தம் கேட்டது, அது எங்க போகுதுன்னு பார்த்ததுல உங்களுடைய தோட்டத்துக்கு இந்த தண்ணி வந்து சேருது. நீங்க அப்படி என்னதான் இந்த தோட்டத்தினுடைய விஷயத்துல நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த விவசாய நிலம் சார்ந்த விஷயத்துல என்னுடைய நடவடிக்கையும் என்னுடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது என்றால், நான் என்ன ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறோம்னா, இந்த தோட்டத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை 3 பகுதியா நான் பிரிப்பேன். அவருடைய வழக்கத்தை அவர் சொல்றார், இந்த தோட்டத்தினுடைய வருமானத்தை 3 பகுதியா நான் பிரிப்பேன். அதுல ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்தினருடைய தேவைக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம். இதை வச்சுதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பகுதியை எங்களுடைய குடும்பத்தினருக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம். இன்னொரு பகுதியை மீண்டும் இந்த தோட்டத்திற்காக நாங்கள் செலவழிப்போம். அவங்க வருமானம் வந்த உடனே அதுக்கு அடுத்து உள்ள அந்த வேலைகளை செய்யணும் அல்லவா, மரம் நடுறது, அதுக்கு தேவையான வசதிகளை செய்யறது, தண்ணீர் பாய்ச்சறது, அதற்கான செலவீனங்களை பார்க்கணும்ல. அந்த செலவீனங்களுக்காக இன்னொரு பகுதியை ஒதுக்கி வைத்து விடுவோம். மூன்றாவதாக இருக்கிற பகுதியை ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் தர்மம் செய்யறதையே நான் வழக்கமா கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய நடைமுறையை அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அந்த மனிதர்கிட்ட சொல்றார். இதை கேட்ட உடனே இவருக்கு புரியுது, அப்படியானால் உங்களுடைய இந்த பொருளாதார அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா மழையே இல்லாத பூமியில் மழையை பெய்ய வைத்து உங்களுடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். ஆக அல்லாஹு தஆலா தர்ம சிந்தனையோடு ஒருவன் செயல்படுகிற போது, என்னுடைய வருமானத்தில் இவ்வளவை நான் ஏழைகளுக்காக ஒதுக்கி விடுவேன், இவ்வளவை நல்ல காரியங்களுக்காக ஒதுக்கிடுவேன் என்று முறையாக திட்டமிட்டு அதற்காக செலவழிக்க முன் வருகிற போது அல்லாஹ் இனம் புரியாத விதத்திலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். ஆக தான தர்மங்கள், நல்ல காரியங்களுக்காக பொருளாதாரங்களை செலவழிப்பது, இவைகளெல்லாம் ஒருபோதும் வீண் போகாது என்பதையும் கடந்து அல்லாஹு தஆலா ஏராளமான பரக்கத்துக்களை அதிலே செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தர்மம் சார்ந்த ஒரு விஷயம். அதற்கடுத்து ஜகாத்தை பொறுத்தவரையில்
தர்மத்துக்கும் ஜக்காத்துக்கும் மத்தியில என்ன வித்தியாசம்? சதக்கான தர்மம், ஜக்காத்துங்கிறது கடமையான அந்த பொருளாதார வணக்கம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சதக்கா என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதுக்கு எந்த நிர்ணயமும் கிடையாது. அது மாதிரி ஒரு வசதியான ஆளுதான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்றாட உழைத்து சம்பாதிக்கிற ஒருத்தரும் விரும்பினா அவருக்கு கீழே உள்ளவருக்கு கொடுக்கலாம், அவரால் முடிஞ்சது. அது சதக்காங்கிறது. ஜக்காத் என்பது இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், இன்ன கணக்கில் கொடுத்தாக வேண்டும், இன்ன முறைப்படி கொடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. அதற்கு ஒரு பொருளாதார வரம்பை வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஜக்காத்து கடமை இல்லை. அதற்கென இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வரம்பை யார் எட்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த கடமை விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஜக்காத் என்பது இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அதை ரொம்ப அசால்ட்டாக விளங்கி வச்சிருக்கிறார். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 பிரதான கடமைகள்ல ஜக்காத்துங்கிறது ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடமை. எப்படி ஒரு தொழுகையில ஒருத்தர் குறை செஞ்சாம்னா அவனிடத்தில் நிச்சயமாக விசாரணை இருக்கிறதோ, அது மாதிரி ஜக்காத்திலே ஒருவன் குறை செய்தான், மற்ற 4 விஷயங்களையும் கரெக்டா செஞ்சிட்டாலும் ஜக்காத்திலே ஒருவன் குறை செய்தான் என்று சொன்னால், அந்த கடமையை ஒருவன் முறையாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகுவான் என்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நெடுக சொல்லப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா சில வசனங்கள்ல 2 விஷயங்கள் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கு. 2 விஷயங்கள் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி திருக்குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்ற கருத்துப்பட பல்வேறு இடங்களை சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கன்னு எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் ரசூலுக்கும் வழிபடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்ந்தே வரும். தனியா எந்த இடத்துலயுமே நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடுங்க அல்லது அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி வராது. எங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல உள்ள வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே வரும். ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். ஒரு விஷயம் இது. அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபடுறத பத்தி எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்ற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது விஷயம், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வர்ற இடங்கள்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்ற வார்த்தையும் சேர்த்தே சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கும் நீங்கள் நன்றி உபகாரத்தோடு நடந்துக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உபகாரத்தோடு நடந்துக்கிறீங்க. இதையும் பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். எந்த இடத்துலலாம் அல்லாஹ் தனக்கு நன்றி உபகாரத்தோடு நீங்க நடந்துக்கணும்னு சொல்றானோ அந்த இடங்களில் எல்லாம் பெற்றோர்களுக்கும் நீங்க நன்றி உபகாரத்தோட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்தே சொல்றேன். இது 2வது விஷயம். 3வதா பாருங்க, தொழுகையை பத்தி அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ அதற்கு அடுத்த தொடர்ல ஜக்காத்தை பத்தி சேர்த்தே வந்திருக்கு. அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை சேர்ந்தே வரும். தொழுகையை நிறைவேற்றுங்க, ஜக்காத்தை நீங்க முறையா கொடுங்க. இந்த 3 விஷயமே திருக்குர்ஆன்ல ஒன்றோடு ஒன்று இணைஞ்சதாகவே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கன்னு சொன்ன இடத்துல ரசூலுக்கு வழிபடுங்கள் என்பதும் வந்திருக்கு. எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன இடத்துல உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சேர்த்தே அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிற எல்லா இடங்கள்லையும் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல வருது. அந்த இடங்கள்ல எல்லாம் தொழுகையை மட்டும் அல்லாஹ் சொல்லல, அதற்கு அடுத்த தொடர்ல எதை சேர்த்து சொல்றான்? ஜக்காத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அவங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தஆலா 2ஐயும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இந்த 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறதுனால இந்த 3 விஷயங்களையுமே ஒன்ன விட்டுட்டு ஒன்ன செஞ்சாம்னா அந்த இன்னொரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. ஒருத்தர் சொல்றான், நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவேன்,
எனக்கு அல்லாஹ் தானே முக்கியம், அல்லாஹ் தானே என்னை படைச்சான், அவனுக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன்னு சொல்றான். இப்ப அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ரசூலுக்கும் நீ கட்டுப்பட வேண்டும். ரசூலுக்கு கட்டுப்படாத ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன்னு சொன்னான்னா அவனிடத்தில் அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி ஒருத்தர் ரசூலுக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன் ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அவனுடைய ஈமான்ல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதே மாதிரி ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நடந்துக்கிறான், இறை வணக்கங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறான், ஆனா பார்த்தா அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் சரியா இல்லை, பெற்றோர்களுக்கு அவன் நன்றி மறந்தவனா வாழ்றான்னா இப்ப அல்லாஹு தஆலா இவனுடைய இபாதத்துக்கள் எதையுமே ஏற்றுக்கிற மாட்டான். எனக்கு நீ நன்றி செலுத்துத கரெக்ட் தான், ஆனால் நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கும் உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்கும் காரணமாக இருந்த உன் பெற்றோர்களுக்கு நீ நன்றி மறந்தவனாக இருந்தா நான் எனக்கு செஞ்ச எதையுமே நான் கண்டுக்கிற மாட்டேன் என்று அல்லாஹ் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கறத இந்த 2வது வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறாங்க. 3வதா என்ன சொல்றாங்கன்னா ஜக்காத்தையும் தொழுகையையும் அல்லாஹ் இணைத்து சொல்லி இருப்பதினால் தொழுகையில ஒருத்தன் கரெக்டா இருக்கான் ஆனா ஜக்காத்து கொடுக்கிறது இல்லை, அல்லது ஜக்காத்தை கொடுக்கிறான் தொழுகிறது இல்லை அப்படின்னா ரெண்டில் ஒன்றை செய்யாவிட்டால் இன்னொன்றையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிற மாட்டான். நல்ல தொழுகையாளியா இருக்கிறாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போறாரு, உம்ராலாம் அடிக்கடி செய்யறாரு, ஆனா பொருளாதாரத்தை வெளியில எடுக்க சொன்னா அவ்வளவு சாதாரணமா எடுக்க மாட்டேங்காரு. ஜக்காத்தை கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்காரு. ஜக்காத்துங்கிறது நம்மள நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஏதோ சில்லறையாக சில ரூபாய்களை நோட்டுகளை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் விளம்பிட்டா சரியா போயிருன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜக்காத் இல்ல. முறையாக கணக்கு பார்த்து நம்முடைய வருமானம் எவ்வளவு இருக்கிறது, தங்கம் எவ்வளவு இருக்கிறது, வெள்ளி எவ்வளவு இருக்கிறது, என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை முறையாக கணக்கு பார்த்து முறையாக செலுத்தாவிட்டால் அந்த ஜக்காத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிற மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிற முடியும். பாருங்க, ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது மிக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقون في سبيل الله, தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களே அவர்கள் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நாளை மறுமையிலே கொடூரமான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாளில் இந்த மாதிரி ஜக்காத்தை கொடுக்காத அந்த பொருளாதார மோசடியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பிலே உருக்கி அதன் மூலமாக அவர்களுடைய உடலிலே சூடு போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையோடு அந்த வசனத்தினுடைய தொடரை முடிப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ வணக்க வழிபாடுகள்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ஒருத்தன் சரியா இருந்துட்டு பொருளாதார ரீதியான வழக்கமாக இருக்கிற இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல ஒருத்தன் குறை செஞ்சான்னா அவனை அந்த செயல்பாடு நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் என்ற எச்சரிக்கையை இந்த வசனம் எடுத்துக் கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஜக்காத் என்பது ஏதோ நாம விரும்பினா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துல இறைவன் பேசல, நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற தோரணையில் அல்லாஹ் பேசுறான். ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அவர் அதுல 2% ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா இப்ப 2500 ரூபாய் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இந்த 2500 ரூபாயை கொடுக்கலனா அநியாயமாக அடுத்தவருடைய பொருளை இவர் அபகரிச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அதுதான். அது ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம். அந்த 2500 ரூபாயை ஏழைகளுடைய பணத்தை இவன் எடுத்து வச்சிருக்கிறான், ஏழைகள் விஷயத்துல உரிமை மீறி இருக்கிறான் என்ற அடிப்படையில் அது தடுக்கப்பட்டதாக இந்த மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஜக்காத் என்பது ஏதோ நீங்களாது போனா போட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கக்கூடியதல்ல. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றானா, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் என்று ஒரு இடத்துல சொல்றான். செல்வந்தர்களுடைய பொருளாதாரத்துல ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அவர்களுடைய உரிமைன்னு சொல்றான். ஜக்காத்தா கொடுக்க வேண்டிய பணத்தை நாம கொடுக்காம வச்சிருந்தோம்னா
ஏழைகளுடைய உரிமையை நாம பறிச்சு வச்சிருக்கிறோம் அர்த்தம். அது நமக்குரிய பொருள் இல்ல. ஜக்காத்தை பொறுத்தவரையில பெருமானார் சொல்லுவாங்க, அது பொருளாதாரத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டிய அழுக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அழுக்கு சுத்தமான பொருளோடு கலந்திருந்தா அந்த அழுக்கு எப்படி சுத்தமான பொருளையும் ஒம்பாக்கிருமோ, அதே மாதிரி அது பொருளாதாரத்துல நீங்க கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அது மற்ற பொருளாதாரத்தையும் நாசமாக்கிருங்கிற கருத்துப்பட அதை அழுக்கு என்று பெருமானார் சொல்றாங்க. உடம்புல ஒரு உறுப்புல நோய் வந்துருச்சு, பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. எத்தனையோ சுகர் பேஷண்ட்களை பார்க்கிறோம், அவங்களுடைய விரல்கள்ல சில நேரங்கள்ல பாதிப்பு வரும்போது அந்த விரலை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துறாங்க. என்ன காரணம்? அந்த விரலை வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிற அடிப்படையில அது அகற்றப்பட்டு விடுறத பார்க்கிறோம். நம்ம உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு, அது ஆபத்தான நிலையில இருந்ததுன்னா உடனே அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை வெளியாக்கப்படுகிறது. ஏன் வெளியாக்கப்படுது? அது உடம்புலேயே இருந்ததுன்னா அது சரியாக இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பாதிச்சு ஒம்பாக்கிறோங்கிற அடிப்படையில அது வெளியாக்கப்படுகிறது அல்லவா? அது மாதிரி பொருளாதாரத்துல ஜக்காத் என்பது அந்த பொருளாதாரத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டிய அழுக்காக இருக்கிறது என்று பெருமானார் சொல்லுவாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஜக்காத்து பொருளை பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் அப்படியே சொல்லுவாங்க, அது பொருளாதார அழுக்கு, அந்த அழுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டாம்னு சொல்லி அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஆக கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்காம வச்சிருந்தோம்னு சொன்னா அது அழுக்கான பணத்தை, அது அபாயகரமான பணத்தை நாம வச்சிருக்கோம்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பாழாக்கி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கலனா நாம புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் தஆலா நினைச்சா பெரிய பாதிப்பை மொத்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். இந்த எச்சரிக்கையை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது உங்களுக்கான உரிமை நினைக்காதீங்க. ஜக்காத்தாக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அந்த பொருளாதாரம் இருக்க அது ஏழைகளுக்கான உரிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அதனால மற்ற இபாதத்துக்கள்ல நாம சரியா இருந்தாலும் பொருளாதார இபாதத்தாக இருக்கக்கூடிய ஜக்காத்துடைய விஷயத்துல நாம கவனம் இல்லாம இருந்தோம்னா மொத்தமும் நமக்கு வீணாகக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான் என்பதை எச்சரிக்கையோடு இந்த இடத்துல நாம நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து ஜக்காத்துன்னு வரும்போது எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அளவை தெரிஞ்சு முறையாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. நாமளா ஒரு தொகையை நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த வருஷம் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம், ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நிர்ணயிச்சு கொடுக்கக்கூடிய ஜக்காத் என்பது அந்த மாதிரி தர்மம் அல்ல. அது சாதாரண தர்மமாக இருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஜக்காத்துங்கிறது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய விஷயம். அந்த கணக்கு பார்த்து எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக நம்மிடத்துல இருக்கக்கூடிய தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? தங்கம் என்பது சுமார் 87.5 கிராம் நம்மிடத்துல இருந்ததுன்னா ஜக்காத்து நமக்கு கடமையாயிரும். அதுக்கு குறைவா இருந்தா ஜக்காத்து கடமையாக ஒரு 11 பவுன் கணக்கு வச்சுக்கிறங்க. அந்த 11 பவுன் வரை நம்மிடத்துல இருந்ததுன்னா ஜக்காத்து நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அந்த 11 பவுனை நெருங்குகிற போது நமக்கு ஜக்காத்து கடமையாயிரும். 87.5 கிராம் அடைகிற வரை ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா 87.5 கிராமுக்கு மேல 2 கிராம் அதிகமாக இருந்தாலும் மொத்த தொகைக்கும் ஜக்காத்து கடமையாக இருக்கிற. அந்த 2 கிராமுக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்க கூடாது. 87 தான் கிடையாது அதுக்கு முன்னாடி. அதனால அதை மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 87 வரை கிடையாது. ஆனா 87 தாண்டிடுச்சுன்னா 7 வந்துருச்சுன்னு அர்த்தம். உனக்கு ஆபத்து வருது, நீ கவனமா இல்லைன்னா உனக்கு 7 குடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால 87 தாண்டிடுச்சுன்னா மொத்த தொகைக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். ஒருத்தர் 100 கிராம் இருக்குன்னா சரி 13 கிராமுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மொத்த தொகைக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது நமக்கு கடமையாயிருது. அதுக்கடுத்து வெள்ளியினுடைய அளவு என்று பார்க்கும்போது வெள்ளிக்கு சுமார் 612 கிராம் அளவிற்கு வெள்ளி இருந்ததுன்னா அந்த வெள்ளிக்கு நாம ஜக்காத்து கொடுக்கணும். 612 கிராம். அதுக்கு குறைவா இருக்கிற அளவுக்கு ஜக்காத்து தேவையில்லை. 612 கிராம் வந்துருச்சுன்னா ஜக்காத்துடைய அளவு அது எட்டிருச்சுன்னு அர்த்தம். அதற்கு அடுத்து ரொக்க பணத்தை பொறுத்தவரையில் தங்கத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, வெள்ளியை வச்சு மதிப்பிடணும். ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கணும்.
இந்த 612 கிராம் வெள்ளிக்கு இன்றைய மதிப்புப்படி எவ்வளவு தொகை வருமோ அதை எட்டுகின்ற அளவுக்கு தொகை இருந்ததுன்னா அவர் ஜக்காத்து கொடுத்தாக. தங்கத்தை பார்க்க கூடாது. ரொக்க பணத்தை பொறுத்தவரையில நிறைய பேர் தங்கத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கத்தை பார்த்தீங்கன்னா அது 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். அந்த மாதிரி இருந்தாதான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துடும். அந்த மாதிரி பார்க்க கூடாது. வெள்ளியை மதிப்பாக வைத்து அந்த 612 கிராம் வெள்ளிக்கு என்ன தொகை வருகிறதோ அந்த தொகை நம்மிடத்தில் இருந்தால் அதற்கு ஜக்காத்து கொடுக்கணும். இந்த மூணையும் பொறுத்தவரையில ஒரே அளவுதான் 2% ஜக்காத்து கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கிறது நம்முடைய கடமையாயிரும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, நாம குடியிருக்கிற வீடுகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எத்தனை கோடி ரூபாய் மதிப்பா இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி வாடகைக்கு வீடுகளை விட்டிருக்கோம், வாடகைகளுக்கு கடைகளை விட்டிருக்கோம், அதுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. இடங்கள் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கிறோம் சேமிப்புங்கிற அடிப்படையில, அதனுடைய மதிப்புக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இவைகளிலிருந்து வருமானம் வருமையானால் அந்த வருமானத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். வீடு நிறைய வீடு வாடகை கட்டி விட்டுருக்கோம், அந்த வீட்டினுடைய மதிப்புக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய வருமானத்தை கணக்கு பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதுங்கிறத கணக்கு பார்த்து அதுல இருந்து 2% கொடுக்கணும். அதற்கடுத்து ஜக்காத்தை பொறுத்தவரையில இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப தங்கம் 87 கிராம் இருக்கு, நம்ம கைக்கு வந்திருக்கு, வந்த உடனே ஜக்காத்து கடமையாயிராது. பணமா இருந்தாலும் சரி தங்கமா இருந்தாலும் சரி ஒரு வருஷம் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஜக்காத்து கடமையாகும். இந்த ரமலான்ல நம்மள்ட்ட பொருள் வந்திருக்கிறா, அடுத்த ரமலான் வருகிற போதுதான் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். மத்தியில ஏதாவது செலவீனங்கள் வந்துருச்சு, ஏதாவது மருத்துவமனை தேவைகளுக்கு போயிட்டோம், ஏதாவது ஒரு வகையில நஷ்டம் ஆயிட்டு அப்படின்னா இப்ப அவருடைய பொறுப்புல ஜக்காத்துங்கிறது நீங்கியதாக ஆகிவிடுகிறது. ஆக இது இடங்கள் மனைகள், இதுக்கு இப்படி ஜக்காத்தை பார்க்கணும். அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்றாங்கல்ல, இடங்களை மொத்தமா வாங்கி போட்டு விற்கிறாங்க, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கல்லவா, பில்டிங்களை மொத்தமா கெட்டி விற்கிறாங்கல்ல, அவங்களும் எங்களுக்கு ஜக்காத்து கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது. அது வியாபார பொருட்கள்ல வந்துடும். வியாபாரமா மனையை வாங்கி போட்டு விற்கிறதா இருந்தா, அதே மாதிரி கட்டிடங்களை வாங்கி மாத்தி வித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த மொத்த தொகைக்கும் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். வணிகர்களை பொறுத்தவரையில் கடையில் இருக்கக்கூடிய ஆபீஸில் இருக்கக்கூடிய அந்த மொத்த தொகையையும் கணக்கு பார்த்து அந்த சரக்குகளை கணக்கு பார்த்து அதிலிருந்து அவங்க 2% ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஜக்காத்து கிடையாது. ஏசி இருக்கு, கார் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, இதெல்லாம் உபயோகத்திற்குரிய பொருட்கள். இந்த பொருட்களுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. இது அல்லாமல் இருக்கக்கூடிய கையிருப்புகளுக்கு ஜக்காத்தை கண்டிப்பாக நாம் கொடுத்தாக வேண்டும். ஒருத்தருக்கு பொருளும் இருக்கிறது, கடனும் இருக்கிறது என்றால் அந்த கடன் போக மீதம் இருக்கிற தொகை எவ்வளவுங்கிறத பார்த்து அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் கடன் சொன்னா அத்தியாவசிய கடனாக இருக்கணும். ஆடம்பர கடனாக இருந்தா அதெல்லாம் இதுல கவனிக்க கூடாது. அது நீயா அதிகப்படுத்தி கொண்டது என்பதாக மார்க்க அறிஞர்கள் விளக்க சொல்றாங்க. இது பொதுவான பொருட்களுக்கான ஜக்காத்து விகிதம். ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, அதையும் கவனத்துல கொள்ளணும். என்ன வித்தியாசம் என்றால், வயல்கள்ல இருந்தோ தோட்டங்கள்ல இருந்தோ வரக்கூடிய வருமானத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், வாத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, விவசாய பொருட்களை பொறுத்தவரையில அது அறுவடை செய்து வந்த உடனேயே அதற்குரிய ஜக்காத்தை நீங்க நிறைவேற்றிருங்க. அங்க ஒரு வருஷங்கிறது கிடையாது. ஒரு தோப்புல இருந்து வருமானம் வருது, வயல்ல இருந்து வருமானம் வருதுன்னா ஒரு வருஷம் நம்ம கையில இருந்தாதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. விவசாய வருமானங்களுக்கு மட்டும் வந்த உடனேயே ஜக்காத்து கொடுத்துடணும். இது பொதுவான நிலைப்பாடு. அடுத்து இரண்டாவது ஒரு வித்தியாசம் என்னன்னா, விவசாய பொருட்கள் தோட்டத்திலிருந்து விளையக்கூடிய பொருட்களை பொறுத்தவரையில 2% கிடையாது. அதுல 5% கொடுக்கணும், இன்னொரு இடத்துல 10% கொடுக்கணும். எந்த இடத்துல 5% கொடுக்கணும்னா, விவசாய நிலங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி வடிக்கக்கூடிய எந்த தேவையுமே இல்லை, எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை, அதான் வளர்ச்சி வந்துருதுங்கிற மாதிரியான பூமியா இருந்தா அதுல 10% ஜக்காத்தா கொடுக்கணும். எந்த சிரமமும் இல்லாம
பெரிய அளவுக்கான பொருள் செலவும் இல்லாம வரக்கூடிய வருமானமா இருந்தா 10% கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சிரமம் எடுத்து நாமளும் பொருளாதாரத்தை செலவழிச்சு வரக்கூடிய வருமானமா இருந்தா அதுல 5% மொத்த வருமானத்தில் 5% ஜக்காத்தா கொடுக்கணும். அது 6 மாசத்துக்கு ஒருக்க வருமானம் வந்தாலும் சரிதான், 3 மாசத்துக்கு ஒருக்க வருமானம் வந்தாலும் சரிதான். வருமானம் வருகிற பொழுதெல்லாம் அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு பெரிய தோப்பு இருக்கு, ஒரு 1 லட்சம் தென்னை காய் வந்து ஒவ்வொரு பறிக்கும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒருக்க அந்த வருமானம் வந்துட்டு இருக்குன்னா 4 மாசத்துக்கு ஒருக்கவும் அவர் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷங்கிறதுலாம் விவசாய பொருட்களை பொறுத்தவரை அது கணக்கு கிடையாது என்ற அந்த வித்தியாசத்தையும் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இருப்பதனால சீக்கிரம் முடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஜக்காத்துடைய அடுத்த கட்டம் என்ன என்று பார்க்கும்போது என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு என்பதை நாம தெளிவுபடுத்திட்டோம். வேறு எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதுக்கு விளக்கம் சொல்லப்படும். அதற்கு அடுத்ததாக மார்க்கம் சொல்லி இருக்கிற அந்த கணக்குகளை பார்த்து ஜக்காத்து வழங்க வேண்டும். இரண்டாவது, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் தீர்மானிச்சிருக்கு. நாமளா தீர்மானிக்க முடியாது, நாமளா கொடுக்க கூடாது. அவருக்கு கொடுத்துட்டா இவருக்கு கொடுத்துட்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லி இருக்குன்னா, ஜக்காத்தை எப்படி நான் தீர்மானித்தபடி கொடுக்கணுமோ அதே மாதிரி யாருக்கு கொடுக்கணும்ங்கிறதையும் அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சிருக்கார். திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த வசனத்தின் அடிப்படையில் யார் யாருக்கு கொடுக்கணும்னு பார்க்கும்போது ஒரு 8 பிரிவினர்களை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துறான். அந்த 8 பிரிவினர்கள் யார் என்பதை நேரம் ஆகிட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால நாளைக்கு அந்த 8 பிரிவினர்கள் யார், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தெரிந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.